திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியங்கள் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம நெருக்கம் நீங்குவதாக அப்படிங்கிற தலைப்பின் அடிப்படையிலே வேதாகமத்தில் சில பகுதிகளை தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கு தியானத்துக்குன்னு எடுத்துக்கொண்ட பகுதி 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆசா அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் யூதா கோத்திரத்தில், அதாவது ஜூயிஷ் பீப்புளுக்கு ஒரு கிங்காக இருக்காரு. அவருக்கு கீழே ஒரு நல்ல ஒரு சூழல் இருந்துச்சு. ஏன்னா அவர் ரொம்ப கர்த்தரை ரொம்ப தேடுற ஒரு ராஜாவாக இருந்தார். கர்த்தரை குறித்த காரியங்களில் ரொம்ப கரெக்டாக இருந்தார். அதே நேரத்தில் அந்த 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 8, 9, 10, 11 இந்த மாதிரி வசனங்களை பார்த்தோம்னா அவர் அதுவரைக்கும் அவருடைய ராஜ்யம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. திடீர்னு இன்னொரு ராஜா, எத்தியோப்பிய ராஜா சேரா அப்படிங்கிறவர் 10 லட்சம் பேரோடும், அதாவது 300 ரதங்களோடு உனக்கு எதிராக சண்டைக்கு வராரு, தன்னுடைய ஆர்மியை கூட்டிட்டு வராரு அப்படிங்கிற செய்தி இவருக்கு கேட்கப்படும். யாருக்கு கேள்விப்படுறாருன்னா இது ஆசா கேள்விப்படுறாரு. ஆசா கேள்விப்பட்டாரு. ஆனால் ஆசா கிட்ட இருந்த ஜனங்கள் இதில் பாதி தான் இருந்தாங்க. 3 லட்சம் பேர் யூதா கோத்திரத்தை சார்ந்தவங்களும் 2,80,000 பேர் வில்லையும் பிடிக்கிறவங்க, அவங்க கொஞ்சம் பேர் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவங்களும் தான் இருந்தாங்க. பாதி ஆட்கள் குறையா இருந்துச்சு. ஆனா அவர் ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய ஆர்மி எல்லாம் கேதர் பண்ணி ஒரு பள்ளத்தாக்குல நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு பிரேயர் பண்றாரு. அது 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 14, 11 பலமுள்ளவனுக்காகிலும், அதாவது ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்றாரு, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அப்பா, நீங்க தான் எங்களுடைய தேவன், நீர் தான் எங்களுடைய தேவன். அது மட்டும் அவர் சொல்லல, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நாங்கள் உண்மை சார்ந்து நிற்கிறோம், நீங்க மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதேயும் சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல அவர் விண்ணப்பம் பண்ணும் பொழுது எப்படி விண்ணப்பம் பண்றாருன்னா, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னால நாங்க உண்மை சார்ந்து நிற்கிறோம். அப்ப இந்த ஒரு வார் வரும்பொழுது அவர் யாரை சார்ந்து நின்னாருன்னா, இது ஒரு வகையான நெருக்கம். இதை எப்படி நெருக்கம்னு சொன்னா, ஒரு தேசத்துக்கு உண்டான ஒரு நெருக்கடி. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை வெற்றி கொண்டாருன்னா அந்த தேசத்து ஜனங்களுக்கு பொருளாதார ரீதியால இல்ல மன ரீதியால பாதுகாப்பே இல்லாம போயிரும், அடிமைகளா கொண்டு போயிருவாங்க அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில வாசிச்சிருப்போம். அப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த நேரம் ஆசா கடவுளை நோக்கி சொல்லியிருப்பாரு, நான் என்கிட்ட ரொம்ப பலம் இல்லை, எத்தியோப்பிய ராஜா என்னோட பலவான் மாதிரி நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்காரு, ஆனா என்கிட்ட யாருமே என்ன செய்யல, துணைக்கு வேற யாரும் இல்லை, நான் உங்களை சார்ந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணியிருப்பாரு. அப்ப யுத்தம் நடந்துச்சு. யுத்தத்துல ஆண்டவர் ஆசாவோட ஜெபத்தை கேட்டு அவருக்கு துணை செய்ததுனால ஆசாவுடைய ஆர்மி ஜெயிச்சிச்சு. ஜெயித்தது மட்டும் இல்ல, அவங்க முறியடித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. முறியடித்து அவங்க முறிந்து ஓடினார்கள். அதாவது அந்த 12ஆம் வசனம் 13, 14 வாசல் பார்த்தீங்கன்னா, அவர்கள் முறிந்து ஓடி போனார்கள். முறிந்து ஓடி போனது மாத்திரம் ஆகல, திருப்பி பலம் கொள்ளவே முடியலன்னு சொல்லியிருக்கு. உண்மையாவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம் கொடுக்கிற யாரா இருந்தாலும் கட்டாயம் கர்த்தர் அவர்களை முறிந்து ஓட பண்ணுவார். முறிந்து ஓட பண்றது மட்டுமல்ல, அது மட்டும் அவர் செய்யறதில்ல, அப்புறம் அந்த நெருக்கத்தை கொடுத்தவங்கள ஆண்டவர் திருப்பி பலம் கொண்டு எழும்ப முடியாத அளவுக்கு தடை செய்து விடுவார். அது மாத்திரம் அல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அந்த எத்தியோப்பியரும் லூபியரும் வந்திருப்பாங்க. அவங்க கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக எழும்பி நிற்க முடியாம போச்சு, நொறுங்கி போனார்கள் சொல்லியிருக்கு. இந்த வேத பகுதியில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக நெருக்கம் யாரு கொடுத்தாலும் அப்படி நெருக்கப்படும் பொழுது நாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நமக்கு நிச்சயம் வெற்றி தருவார் அப்படிங்கிறதுக்கு ஆசாவுடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணம். ஆனா நம்ம யாரை சார்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆசா சொல்லியிருப்பாரு, மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதேயும்னு ஊக்கமான ஜெபம் பண்ணியிருப்பாரு. அது உண்மைதான். மனுஷர் ஆண்டவர் மேற்கொள்ள விடல, கர்த்தர் நிச்சயமான வெற்றி அவருக்கு கொடுத்தாரு. வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கை மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆனா இதே 14, 15, 16ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஆசாங்கிற ராஜாவுக்கு எதிராக யாருமே போக்குவரத்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமா அப்படிங்கிற பட்டணத்தை கட்டுவார். கட்ட ஆரம்பிச்சோடனே இதுக்கு 14ஆம் அதிகாரத்துல இந்த ஆசா என்ன பண்ணாரு, நீங்க தான் எனக்கு பலன், நீங்க தான்
தான் எங்க தேவன், மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதேன்னு சொன்ன இந்த ஆசா என்ன பண்ணிடுவார்னா, சீரிய ராஜாவாகிய பென்னதாத்துக்கு ஆள் அனுப்புறது மட்டும் இல்ல, தேவாலயத்தில் உள்ள பொன் வெள்ளி எடுத்துக்கிட்டு தான் அரண்மனையில் உள்ள எல்லா பொன் வெள்ளியும் எடுத்து அவருக்கு கொடுத்து, எனக்கும் உமக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு இல்ல, அதனால நீங்க எனக்காக வந்து இஸ்ரவேலின் ராஜாவோட பண்ண உடன்படிக்கை தள்ளிவிட்டு அவனோட யுத்தம் பண்ண வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டுவார். இந்த இடத்துல அவரு பெனதாத் அப்படிங்கிற சீரியா ராஜாவை சார்ந்துட்டாரு, கர்த்தரை சார்ந்து கொள்ளல. கர்த்தரை ஏற்கனவே சார்ந்து கொண்டு வெற்றி பெற்றுக்கொண்ட அந்த ஆசா இந்த இடத்துல ஒரு மதீனமான காரியத்தை செஞ்சிருவாரு. ஆனா இதுல ஜெயிச்சிருவாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலின் ராஜா வந்து ராஜாவுக்கு எதிராக பெனதாத் வந்த உடனே இஸ்ரவேல் ராஜா அவ்வளோத்தையும் ராமாவை கெட்டுறதை விட்டுட்டு போயிடுவாரு. அந்த ராமாவை கெட்டுறதுக்கு வச்சிருந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், அந்த செங்கல் எல்லாத்தையும் இவர் எடுத்து வேற 2 பட்டணத்தை கட்டினாரு, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இதை ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வருவாரு, அவர் பேர் ஆனான். அவர் வந்து சொல்வாரு, இவ்வளவு ஏராளமான கூட்டம் வந்தாங்க, எத்தியோப்பியர் வந்தாங்க, லூபியர் வந்தாங்க, ஏராளமான ஜனங்கள் ரதங்கள்லாம் உனக்கு எதிராக வரும்போது நீ கர்த்தரை தானே சார்ந்து கொண்ட, ஆனா இந்த விஷயத்துல நீ ஏன் போய் சீரிய ராஜாவை சார்ந்து கொண்ட அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டிருப்பாரு, ஆசாட்ட கேட்டிருப்பாரு. மதீனமான காரியத்தை செஞ்சுட்டீங்கன்னு சொல்லுவார். அதே இடத்துல நம்ம இருந்தா, ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்போம். ஆனா ஆசா வந்து அப்படி செய்யாம அந்த தீர்க்கதரிசனை சொன்ன அந்த தீர்க்கதரிசிய காவல்ல வச்சிருவார். அது ஒரு பெரிய தப்பு. அடுத்தால் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு கால அதே 14ஆம் அதிகாரம் பின்பகுதியை பார்த்தோம்னா அவருக்கு கால ஒரு வியாதி வந்துடும். அதோட நோவு வலி உக்கிரமா இருந்துச்சு. நமக்கு கூட சில சமயம் வியாதி வரலாம், ஏதோ ஒரு பலவீனம் வரலாம். பலவீனம் வந்த உடனே நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். இவர் என்ன பண்ணுவார், அப்பொழுதும் கர்த்தரை தேடாம அதற்கு பரிகாரத்தான் தேடினார் ஒழிய, தன்னுடைய காலில் வியாதி கண்டு வலி உக்கிரமா இருந்தப்போ கூட கர்த்தரை தேடணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம போச்சு. அவருடைய ஆரம்பம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா முடிவில் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கர்த்தரை சார்ந்து கொள்வதில் கொஞ்சம் விலகிட்டாரு. ஆனா தேவ பிள்ளைகளை, நம்ம யாரும் என்ன எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம பின்வாங்கி போறதா இருக்கவே கூடாது. பின்வாங்கிறதா மட்டும் இல்லாம கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்து கொள்கிறவர்களா இருந்தோமானால் எவ்வித நெருக்கமா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயம் அந்த நெருக்கத்தை நீக்கி ஒரு பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஏன்னா அவர் நெருக்கத்தை நீக்கி போடுகிற தேவன். முக்கியமா ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சிருப்போம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஸோ அவரு நம்மள மாதிரி ஒரு நிறைய பாதையில உலகத்துல வந்து ஜீவிக்கும் பொழுது அதே நிறைய பாதை வழியா அவரும் போயிருக்காரு. அவருக்கு தெரியும் நெருக்கப்படுறவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு. கட்டாயம் நெருக்கத்தை மாற்றி போடுகிற தேவன் நம்முடைய தேவன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நெருக்கத்தை நீக்கி நம்மளுடைய நெருக்கத்தின் மத்தியில நம்மளோடு கூட வந்து அந்த பாதையை கடந்து செல்ல கிருபை செய்வாராக. ஜெபம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த பாதையில் எனக்கு போகும்போது நெருக்க வருது, ஃபினான்ஷியலாக நெருக்க வருது, உடல் ரீதியான வியாதினால நெருக்க வருதுன்னு சொல்லி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இப்போ இணைந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான நெருக்கங்களும் மாறும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நெருக்கம் நீங்குவதாக என்ற நாங்கள் உங்கள் நாமத்தினால நான் கட்டளை கொடுக்கிறேன் சுவாமி. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன தேவன் நெருக்கத்தை நீக்கி போட்டு அவங்க வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசத்துல ஆசா ஜெபிக்கும் பொழுது தேசத்துல சமாதானத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே சுகமாய் வாழ கிருபை செய்தீங்களேப்பா. அதே போல அப்பா, இதை பார்த்து கொண்டு நெருக்கம் நீங்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நெருக்கத்தை நீக்கி ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.